வாழ்க்கையில் ஒரு விஷயம் கூட இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளை விட்டு பிரியும் போது தான் அந்த வலி தெரியும். அந்த வலியை நீ எனக்கு கொடுத்துட்ட. மச்சான் டேய், அங்கே பாடுறா, இந்த பொண்ணு செம்மையாக இருக்கால. யாரா? அதான் அந்த ப்ளூ செடி. ஓ அவளா? ஃபேமிலி ஃப்ரெண்ட்ரா? பேர் வந்து திவ்யா நினைக்கிறேன். மச்சான் அவ பேர் என்னடா? யார் பேர்ரா? அதான்டா ஏதோ ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க. ஓ அவளா? அவ பேர் திவ்யாடா. திவ்யாவா? ஓ மச்சான் அவன் எங்கடா படிக்கிறா? என்ஐடியில் தானே படிக்கிறா. ஐயா, எந்த ஏரியா? கேட்க நகர் தான்டா. கேட்குறீங்களா? ஓ மச்சான் தெரியும்டா. அப்புறம் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? டேய் போதுடா, வேற வேலை இருந்தா பாருடா, நிறைய வேலை இருக்குடா. டெய்லி காலையில் அவளை பார்க்க போவோம். அவள் அமைதியில் ஒரு அழகு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் மனசில் இருக்கிறத நாளைக்கு எப்படியாச்சும் அவள்கிட்ட சொல்லிடணும். சார் நீங்க கிளம்புற? என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்டா. சரி நீ எங்க மாப்பிள்ளை மாதிரி கிளம்பிட்டா? சொல்லுடா, சஸ்பென்ஸ். சரி வரேன்டா, பாய்டா.
வெண்ணிலா 2 வெண்ணிலா கொடுங்க. என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஏதாச்சும் பேசு. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் நீ சொல்லு. இல்லை நீயே சொல்லு. பரவாயில்ல, நீயே சொல்லு. உன் ஃப்ரெண்ட் தினேஷ் இருக்கான்ல, ஆமாம். அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆமாம். நானும் இதே விஷயம் தான் உன்கிட்ட சொல்ல வந்தேன். அப்படியா? சீரியஸாக அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஆர் இன் லவ்? அப்படிதான் நினைக்கிறேன். யூ ஆர் ரியலி லக்கியா. ஏன்னா எனக்கு அவன் ஃப்ரெண்டாக கிடைச்சதே நான் லக்கியாக ஃபீல் பண்ணேன். இப்போ நீ லவ் பண்ணுற, யூ ஆர் ரியலி லக்கியா. நான் அவன் லவ் பண்ணியிருக்கேன், பட் நான் அவன் என்ன லவ் பண்ணணும்ல, அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நானா? ஆமாம். உன்னை தவிர வேறு யாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியாது. நீ தான் பேச வைக்கணும். சரி, நீ இவ்வளோ தூரம் சொல்கிற, உனக்காக நான் பேசுகிறேன். இன்னைக்கு தான் பேசணும். சரி, கன்ஃபார்மாக நான் இன்றைக்கே பேசுகிறேன், ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். எந்த காரணத்துக்காக நீ என்னை ஏற்றுக்கலன்னு தெரியல, ஆனால் எப்பயும் என் மனசில் நீ தான் இருக்க.